மூலமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாக நம் தேவன் நம் அனைவரையும் கடந்த வாரம் முழுவதும் கண்மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து கடந்த இரவிலும் நல்ல நித்திரையை தந்து இந்த ஒரு நாளை காணும்படி செய்து சாத்தானுடைய எல்லாவித பொலாங்குக்கும் தீங்குக்கும் விலக்கி அவருடைய சமூகத்தில் நம் அனைவரையும் சகோதர சகோதரிகளாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் ஒன்று கூடி சேர்த்த மகாபெரிய தயவுள்ள கிருபைக்காக அவருடைய பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் துதிகளையும் சோஸ்திரங்களையும் நேரெடுத்துக் கொண்டு இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக யெகோவா ஈரே இந்த பாடலை அனைவரும் எழுந்து என்று பாடுவோம்.
உடைய நீதியின் பாதையிலும் உடைய சத்தியத்தின் பாதையிலும் உடைய அன்பின் பாதையிலும் எங்களை அணுதிலும் வழி நடத்தும் எங்கள் சர்வவல்ல தேவனே. அப்பா பிதாவே, உடைய ஒரே நேசகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே நாங்கள் துதியும் கனமும் மகிமையும் சுதந்திரங்களும் ஏறெடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை கண்ணி நிமைப்போடு எங்களை பாதுகாத்து இம்மட்டும் எங்களை சுகத்தோடு கனத்தோடு வைத்திருக்கிறோம். மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. இந்நாளிலும் தகப்படி உம்முடைய பிள்ளைகளாய் எங்கள் சகோதர சகோதரிகளாய் புஸ்தகத்திலே கூடி வர செய்து உம்முடைய தெய்வீக வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு கிடைக்காத இந்த மிகப்பெரிய அரிய வாய்ப்பை தேவனை அன்பி குப்பை பூசியமாய் இருக்கிற எங்களை நீ தெரிந்து கொண்டு அப்பா இந்த வார்த்தைகளை நீ கொடுத்ததுக்காக பலப்படி நன்றிகளப்பா. கேட்ட வார்த்தைகளை நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டு விடாதபடி இருதயம் படைகளே நாங்கள் சிரிக்க வைத்து அனைத்தினமும் அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பிரயாசப்படுத்தி அப்பா நல்ல நிலத்தில் கிடைத்த விதைகள் அப்பா 30, 60, 100 கடன் கொடுத்ததை கடன் கொடுக்க தேவனைகள் ஒவ்வொருவரையும் கடன் கொடுக்கும்படியாக செய்கிறோம். பேசும் தாசனை மறைத்து தேவ ஆவியை வெளிப்படும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த சிறிய ஜபத்தையும் நீங்கள் மீட்பெரும் ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் வேறெடுக்கிறோம் நிகழ்ச்சிக்குள்ள நல்ல பிதா. சுவாச பிரமாணத்தை வாசிக்கும்படியாக சகோதரர் ரவி அவர்களை சபையில் சொல்வார்கள். காலை திருமணத்தை சகோதரர் சிஜி அவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து வாக்குத்தத்தம் சகோதரர் கௌதம் அவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து மனதினம் என்னும் மன்னாவை சகோதரர் சிபு அவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்.
நம்பிக்கை வைத்து சுத்தமான இருதயம் உள்ளவனாக இருப்பதற்கு மாத்திரம் நாடாமல் எல்லா மன விசாரத்தையும் எல்லா அதிருப்தியும் எல்லா சோர்ந்து போவதிலும் முற்றிலும் வெறுப்பேன். என் வாழ்வில் தேவனுடைய கிருபையினால் அனுமதிக்கப்படுவதை குறித்து நான் முறுமுறுக்கவோ சலிப்படையவே மாட்டேன். ஏனென்றால் எது நடந்தாலும் தேவனிடத்தில் உறுதியான விசுவாசம் நம்பிக்கையும் எனக்கு உண்டு. இன்றைக்குரிய மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம் யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். கர்த்தரோடு பழகுவதையும் ஜெபிப்பதிலும் அவருடைய வெளியேற பெற்ற வார்த்தைகளை கற்பதிலும் அவருடைய தயவுகளை அவருடைய பராமரிப்புகளை நம்முடைய தனிப்பட்ட அனுபவங்களில் வெளிப்படும் அவருடைய கிருபை மற்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ள அவருடைய வெளியேற பெற்ற வாக்குத்தத்தங்களையும் தியானிப்பதிலும் அவருடன் நெருங்குவதையும் நாம் விருத்தி செய்வோமாக. இவ்விதமாய் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அவர் தம்மை உனக்கு வெளிப்படுத்தி உன்னோடு வாசம் பண்ணுவார் என்பதே. ஆமென். இந்த நாளுக்குரிய பரலோக மன்னா டிசம்பர் 7 அவர் வையப்படும் போது பதில் வையாமல் இருந்தார். 1 பேதுரு 2:23. இதனுடைய விளக்கம்: அவருடைய பகைவர்கள் அவரிடம் குற்றம் கண்டுபிடித்ததால் அவரை நியாயமாக வையவில்லை, அல்லது அவரை வையாதவர்கள் எவ்வித குற்றமற்றவர்களாகவும் இருந்ததில்லை. இயேசு அவர்கள் பேரில் எவ்வளவோ குற்றங்களை சுமத்தி இருக்கக்கூடும், ஆனால் தம் பிதாவின் சித்தத்தை அறிந்தவராக தம்மை முற்றிலும் ஒப்புக்கொடுத்து அந்த ஜனங்களிடம் எதிர் பேசக்கூடாதவராக தம்மை அடக்கிக் கொண்டார். தாம் அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்து பொறுமையுடனும் சகல நிந்தைகளையும் சகித்தார். அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்பழுதலை கற்றுக்கொண்டார். அந்த ஜனங்களின் அறியாமையும் குருடர்களாயும் இருப்பதை அறிந்த அவர்கள் பேரில் தான் கொண்டிருந்த அன்பின் நிமித்தமாக சகலத்தையும் சகித்தார். இதற்குண்டான வசனம் யோவான் 15:18-23 முடிய உள்ள வசனங்கள். யோவான் 15:18 முதல். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாது இருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான் என்பதே. தேவன் தாமே இந்த மன்னாவை ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர்ஸ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போதும் வேத பகுதிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் கலாத்தியர் 1:10. வேத வாசிப்பு வாசிக்கும்படியாக சகோதரர் அபினதாப் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்நாளுக்குரிய வேத வாசிப்பு கலாத்தியர் 1:10. இப்போது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்த இருந்தால் நான் கிறிஸ்டின் ஊரைக்கவன் அல்லவா? தேங்க்யூ பிரதர். இப்போதும் நமக்கு இந்த ஆராதனைக்கு பாடமாக திருச்சி ரோடிலிருந்து வந்திருக்கும் அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் இந்த பாடத்தை நடத்தும்படியாக தேவ செய்தியை கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவனுடைய சபையும் தெய்வீக திட்டமும் என்ற தலைப்பின் கீழாக இந்த பாடத்தை நடத்தும்படியாக அவரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்களான அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, தேவன் நம் மேல் வைத்த ஒரு அளவற்ற ஒரு கிருபை இந்த ஒரு நாளையும் கூட நம் வாழ்நாட்களே கிருபையா சேர்த்து கொடுத்து, விசேஷமாக இந்த ஒரு காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளும்படி நம்மை கூட்டி சேர்த்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் நம் ரட்சகர் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொண்டு, அடியேன் சார்ந்திருக்கிற கோயம்புத்தூர் திருச்சியோடு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரோட அன்பின் வார்த்தையை கூட மீண்டுமா தெரிவித்துக் கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் உங்களுடைய அன்பின் வார்த்தையை கூட கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிக்கு தெரிவிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையோடு கூட இந்த ஒரு பாடத்துக்குள் நம்ம கடந்து போலாம். சோ இந்த ஒரு பாடத்தோட ஒரு தலைப்பு தெய்வீக திட்டமும் தேவனுடைய சபையும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. சோ இந்த ஒரு தலைப்பு ஏன் நாம வைக்கணும் அப்படின்னா, நமக்கு தெரியும் நம்ம சபையாரா சேர்ந்து என்ன ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல திருப்பூர் எக்லீஷால இன்னும் 2 வாரம் கழிச்சு தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படியான என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது. எலெக்ஷன்ங்கிற விஷயத்துக்குள்ள போகிறோம். அந்த எலெக்ஷன்ல யாரை செலக்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, சபையாரா சேர்ந்து இந்த சபையை யார் வழி நடத்த போறாங்க அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கரங்களை உயர்த்தி தெரிவிக்க போறோம். ஸோ அப்ப அந்த தெரிவிக்க போற நமக்கு இந்த இடத்துல அதை பத்தின ஒரு விஷயங்கள் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். யூஸ்வலா நம்ம எல்லாருமே மெமோரியல் டைம்ல எந்த விஷயத்தை குறிச்சு பார்ப்போம்? இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஈடுபலி, அந்த ஈடுபலியினுடைய முக்கியத்துவம். அப்ப ஏன் பாக்குறோம்னா, அந்த சிந்தை என்ன வேணும் நமக்குள்ள நல்ல ஆழமா இருக்கணும். அந்த சிந்தையோட நம்ம அந்த ஆழமா இருக்கிற விஷயத்தோட போய் அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நம்ம பானம் பண்ணும்போது அதற்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள சரி செய்யறதுக்கான நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்குன்னு காட்டிதான் அந்த காலப்பகுதியில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியை குறிச்சான எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஆங்கிளையும் நம்ம பார்ப்போம். இதே விஷயம் தான் இப்ப என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதே தெய்வீக ஒழுங்கு எங்க நடக்க போகுது அப்படின்னா, இந்த எக்லீஷியா நடக்க போகுது. அப்ப இந்த எக்லீஷியா நடக்கணும் அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, சபையாருக்கு தெளிவு கொடுக்கணும். அப்ப தெளிவு கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய பாடங்கள்ல ஒண்ணு எதுவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுல நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம்னா, தேவன் ஏன் இப்படி ஒரு திட்டத்தை வச்சிருக்கணும், அந்த திட்டத்துக்குள்ள யார் செலக்ட் பண்றாங்க, எப்படி செலக்ட் பண்றாங்க, ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமா எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ்னுடைய குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா பார்ப்போம். அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். என்ன விஷயத்த பார்க்க போறோம் அப்படிங்கறது பாடம் அப்படியே போகும்போது என்ன பண்ணிக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப தேவனுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டத்துல நமக்கு ஒரு பங்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, உலகத்திலிருந்து வெளியே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், உட்கார்ந்து தேவனுடைய திட்டத்தை நாம எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிற விஷயத்த வந்திருக்கும். இப்ப தேவனுடைய திட்டம் நிறைவேறணும் இல்லையா, இது எப்படி சொல்லலாம்? தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கா, அந்த திட்டத்தை ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? நீங்க எல்லாம் என்ன எப்படி பாக்குறீங்க? நீங்களே சொல்லிருங்கன்னு பாக்குறீங்க. தேவனுக்கு திட்டம் இருக்கா? திட்டம் தெரிஞ்சுதான் வந்திருக்கும். இந்த திட்டத்தை ஒரு வார்த்தையில சொல்லணும்னு என்ன சொல்லலாம்? ரட்சிப்பு. நான் திரும்ப ஒரு சிம்பிளா சொல்லிட்டா, ரெஸ்டோரேஷன், திரும்ப கொடுத்தல். ஏன் திரும்ப கொடுத்தல்னு பேர் வைக்கிறாரு? அப்ப மனுஷன் என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான். இழந்த விஷயத்த தேவன் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா, திரும்ப கொடுக்க போறாரு. இந்த திரும்ப கொடுக்கறதுக்குன்னு என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. இந்த திட்டத்தை தேவன் மேல இருந்து எல்லாத்தையும் பண்ண முடியுமா முடியாதா? ஒரு வார்த்தை சொன்னார்னா, தேவன் உலகம் உண்டாக கடவுது, நடந்துச்சா இல்லையா? வானம் உண்டாக கடவுது, நடந்துச்சா இல்லையா? அப்ப எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு இருக்கும் போது இந்த ரீஸ்டோரேஷனுக்கு நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? திரும்ப கொடுத்தலுக்கும் நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்கிறேன். இருக்கா? எப்படி? தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்துல யாருடைய பங்கு இருக்கு? நம்மளுடைய பங்கு இருக்கு. இதை புரிஞ்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உட்கார்ந்து சபையாரா நான் என்ன சித்தம் செய்ய வந்திருக்கேன்னு சொல்றோம். தேவனுடைய சித்தம் செய்ய. யார் மாதிரி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மாதிரி. அப்ப இந்த சித்தம் செய்ய வரவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு தேவன். என்ன பேரமா? புது சிருஷ்டி.
அப்ப இந்த புது சிருஷ்டிகளா தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இங்க உட்கார்ந்து என்ன விஷயத்தை செய்யறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய நிறைவேறுதல் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறோம்னா எங்கிட்ட இருக்கு. இப்ப இந்த விஷயத்தை செய்யறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி ரோமர் ஒரு வசனம் சொல்லணும்னா 8ஆம் அதிகாரத்துல வசனம் இருக்கும். சர்வ சிருஷ்டியும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாமா, ஏங்கி பார்த்துட்டு. எதுக்கு? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுறதுக்கு. அப்படின்னா ஒட்டுமொத்த தேவனுடைய சிருஷ்டிப்பும் யார பார்த்துட்டு இருக்காமா, யார பார்த்துட்டு இருக்க? என்ன நீங்க ஒரு மாதிரி ரொம்ப டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, சுறுசுறுப்பா நம்ம பதில் சொன்னோம்னா என்ன ஆகும், ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும். தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டமும் யார பார்த்துட்டு இருக்குது? இல்ல கேள்வி புரியலையா? இல்ல என்ன வசனம் வேணா படிச்சிருங்க சிஸ்டர், அந்த வசனம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். 19ஆம் வசனம், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன பார்க்கணும்னா, ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பும் யார பார்த்துட்டு இருக்காமா, தேவனுடைய புத்திரர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம யாரு சன்ஸ் ஆஃப் காட்னு சொல்றோம் இல்லையா. இப்ப இந்த சன்ஸ் ஆஃப் காட் ஃபுல்ஃபில் ஆகணும் இல்லையா, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு தான் ஒட்டுமொத்த தேவனுடைய சிருஷ்டிப்பு என்ன பண்றாங்க. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்ப தேவனுடைய திட்டம் நிறைவேறணும், என்ன நடக்கணும்? சபை நிறைவாகணும். அப்ப சபை நிறைவாகணும்னா யார் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகணும்? தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் பார்த்தோம். அப்ப தேவனுடைய அந்த ஒரு தெய்வீக திட்டம் இந்த ஒட்டுமொத்த உலகமும் எங்க வரப்போகுது, சீர் பொருந்தி திரும்ப கொடுத்தலுக்குள்ள வரணும். அப்படின்னா அதில் முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. அப்ப இந்த காலிங்குள்ள வந்து நம்ம வந்ததுடைய பர்பஸ் என்னன்னா, யாருடைய விஷயத்தை செய்ய போறோம்? தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அடுத்த ஒரு ஸ்டெப்பு கொண்டு வரக்கூடிய ப்ராசஸ் யார் கையில இருக்குது இப்போ அப்படின்னா என் கையில. இப்ப இந்த ப்ராசஸ்குள்ள வராங்கல்ல, சும்மா வந்துருவாங்களா அப்படின்னா இல்ல. அவங்க எப்படி வராங்க அப்படின்னா, தேவனோட என்ன பண்றாங்களாமா, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஏற்று நாங்க என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, உலகத்திற்கு என்ன பண்ணிட்டோம், மறுச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்ய வரோம் அப்படிங்கிறோம். இப்ப இந்த தேவனுடைய சித்தத்தை செய்ய வரோம் இல்லையா, இந்த ஒரு அடையாளம் மட்டும் போதுமானதான்னு கேட்கிறான். இல்ல அப்ப வேற என்ன அடையாளம் வேணும்? இந்த ஒரு அடையாளத்தை செஞ்சுட்டா இவங்க சரியா தேவனுடைய சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவல் போறாங்க, இல்ல புது சிருஷ்டி சொல்லிடலாமா? சொல்ல முடியும். அப்பனா என்ன பண்ணணும், எப்படி பண்ணுனா புரிஞ்சுக்கலாம். அது அவங்கவுங்களோட இண்டிவிஜுவல், கரெக்டா இண்டிவிஜுவல். ஆனா அந்த இண்டிவிஜுவல் கூட இந்த ஒரு ப்ராசஸ் வந்து உலகத்துக்காக என்ன பண்றது, நான் என்ன பண்ணிட்டேன், தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்தேன்னு சொல்றேன். ஆனா அவங்களுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ்க்கு எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல். இப்ப இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதலுக்கும் இதுக்கும் ரிலேஷன் இருக்கா? சரி, இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லையா? சரி, இப்படி கேட்கிறேன், இது நடந்ததுக்கு அப்புறமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. பின்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, முன்னாடி நடக்கிறதுக்கு என்ன இல்ல, கண்டிப்பா இருக்கா? ஆவியில் ஜனிப்பிக்கப்படுதல் முன்னாடி நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். ஏன் அப்படின்னா, அப்படி நடந்தா தான் என்ன விஷயத்துக்குள்ளேயே வருவாங்க, இந்த ஒரு கான்செக்ரேஷனுக்குள்ளேயே வருவாங்களாம். அப்ப அந்த கான்செக்ரேஷனுக்குள்ள வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, ஆவியில் ஜனிப்பிக்கப்படுதல் நடந்து நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா, ஓ தேவனுடைய தெய்வீக திட்டம் இதுதானா, இந்த திட்டத்தை நான் என்ன பண்ண போறேன் செய்யறதுக்கு தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. நான் தேவனோடு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை செய்யறேன்னு சொல்ற விஷயம் தான் எது அப்படின்னு பாக்குறோம்னா இது. சரி, இத வந்து ஒருவேளை எப்படி நடக்கலாம்னா, முன்னாடி நடந்த மாதிரி ஆவியில் ஜனிப்பிக்கப்படுறது எப்படி நடக்கலாம், பின்னாடியும் நடக்க வாய்ப்பு. நான் பேப்டிசம் எடுத்துட்டேன், பேப்டிசம் நடந்ததுக்கு அப்புறம் கூட தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் அதை சரியா என்ன பண்றாருன்னா உணர்ந்து கொள்ள வைக்கிறாரு. உணர்ந்து கொள்ள வைக்கும் போது ஆவியில் ஜனிப்பிக்கப்படுதல் எனக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நடக்கும். அப்ப ரெண்டு சைடும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப இந்த ஆவியில் ஜனிப்பிக்கப்படுதல் நடந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றறதுக்காக வந்த பிள்ளைகள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ கிரியேஷன். இப்ப இந்த நியூ கிரியேஷனை வந்துட்டோம் இல்லையா,
இப்ப இந்த நியூ கிரியேஷன் வந்த உடனே தேவனுடைய திட்டத்தை ஃபுல்லா 100% செஞ்சிட முடியுமா? இல்ல. ஏன் முடியாது? நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், எதை செய்யணும்? தேவனுடைய தெய்வீக திட்டத்தை செய்யணும். இப்ப நம்ம கிட்ட ஒரு கேள்வி, நம்ம பேப்டிசம் எடுத்தவருக்கோன்னு நமக்குள்ள 2 விஷயங்கள் உள்ள இருக்கு அப்படின்னு செஞ்சு புரிஞ்சுக்கலாமா? மாம்சமும் இருக்கு, ஆவியும் இருக்கு. கரெக்டா? இப்படி இருந்து நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வழி நடத்தப்பட்டு இருக்கிறோம். இது கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கா? திரும்பமா கேள்வி கேட்கிறேன். நான் பேப்டிசம் எடுத்தாச்சு. பேப்டிசம் எடுத்தோன்னு மாம்சத்துல தான் இருக்கேன், ஆனா ஆவியில யாரோட விஷயத்தை செய்ய போறேன்? தேவனுடைய விஷயத்தை செய்ய போறேன். இப்ப எனக்குள்ள என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, மாம்சமும் இருக்கு, ஆவியும் இருக்கு. நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே நான் என்ன பண்ணணும்னு பார்த்தா தேவனுடைய விஷயத்தை செய்யணும். இது சரியா இருக்குமா இருக்காதா? இல்ல, எனக்கு எஸ் ஆர் நோவாட்டு சொல்லுங்க. நீங்க பதில் கூட சொல்லணும், எஸ் ஆர் நோ சொல்லலாம் இல்லையா? என்னன்னா, எனக்கு இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்குது. சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கிற மாதிரி இருக்கா, இல்ல ரொம்ப டஃப்பான கேள்வி? எனக்கு இன்னும் புரியல. சரி, பதில் சொல்வீங்க அப்படிங்கிற அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் நினைக்கிறேன். பரவாயில்ல. சரி, எப்படி கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா, 2 விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமான்னு கேட்கிறேன். இருக்கா? சரி, நான் அப்புறம் வசனம் சொல்றேன். யாக்கோபு சொல்வார், இரு மனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றன். அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 இருந்துச்சுன்னா, 2 வச்சுக்கிட்டு ஓடணும்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா, போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, போய் சேர முடியாது. இப்ப 2 இருக்கலாமா வேண்டாமா? மாம்சத்தினுடைய கிரிகள் கூடாது, ஆவிக்குரிய கிரிகள் தான் இருக்கணும். இது கரெக்டா இருக்கும். ஆனா மாம்சமும் இருக்கும், ஆவியும் இருக்கும். கரெக்ட் தானே? இது வந்து சொன்னீங்கன்னா மாம்சத்துக்குரிய விஷயங்கள் சொல்ற, நான் சிந்தை சொல்றேன். நீங்க மாம்சத்தை குறிச்சு பேசுறீங்க, நான் சிந்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். மாம்சத்துக்குரிய சிந்தையும் இருக்கு, ஆவிக்குரிய சிந்தையும் இருக்கு. இது 2ஐயும் வச்சுக்கிட்டு நான் தேவனுடைய விஷயத்தை நிறைவேற்ற முடியுமா முடியாதுன்னா, வசனம் ரொம்ப கிளியரா சொல்லிச்சு, இரு மனம் உள்ளவன் தேவனுடைய வழியில் நிலையற்றவனா இருக்கு. அப்ப ஒண்ணுதான் இருக்கணும். அத பவுல் ரொம்ப கிளியரா சொல்வார். நீங்க எதுல மறிச்சிட்டீங்க அப்படின்னா, பாவத்திற்கு மறிச்சு எதுக்காக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கீங்க? தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக என்ன பண்ணிக்கீங்கன்னா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கீங்க. 6th வால்யூம்ல 15th சாப்டர்ல சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டிகளுக்கு எத்தனை எதிரிகள் எழுதுவார் தெரியுங்களா? 3 விதமான எதிரிகள் இருக்காங்க. அதுல முதல் எதிரி என்னவா சொல்லுவார் தெரியுங்களா? அவருடைய மாம்சம். ஆனா இந்த மாம்சத்தை நம்ம எப்படி சொல்றோம்னா, இந்த மாம்சத்தை எல்லாருமே மறிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கணும்? ஒப்பு கொடுத்திருக்கணும். யார் மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்திருக்காங்களோ அவங்களுக்குள்ள எந்த சிந்தை கரெக்டா வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவியின் சிந்தை கரெக்டா வேலை செய்யும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன், மாம்ச சிந்தையும் இருக்கு, ஆவியின் சிந்தையும் இருக்கு. இது சரியா முடிவெடுக்க முடியுமா அப்படின்னு எடுக்க முடியும். அப்ப புது சிருஷ்டிகளுக்கு என்ன விஷயம் இங்க வேணுங்கிறாருன்னா, ஆவியின் சிந்தை தான் வேணும். இப்ப இந்த ஆவியின் சிந்தை என்ன சொல்லுதோ அதன்படி முடிவெடுத்தாங்கன்னா, அவங்க புது சிருஷ்டியின் வாழ்க்கை எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா சரியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ஸ்டில் அந்த மாம்ச சிந்தனை என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா, மறிக்கிற கோப்பு கொடுக்கல. அப்பப்ப என்ன பண்ணிக்கிறேன்? எழுப்பி குளிப்பாட்டி என்ன பண்ணிக்கிறேன்னா, நீ கொஞ்சம் சொல்லு, நான் என்ன பண்றேன், ஒரு விஷயத்த செய்யறேன் அப்படின்னு நம்ம தான் என்ன பண்றோமாமா, அத வந்து அப்பப்ப எழுப்பி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஒரு விஷயத்த கேட்டுட்டு இருக்கிறோம். அப்ப மாம்ச சிந்தை என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்? மறிச்சிருக்கணும். அப்ப எல்லா விஷயத்தையும் எந்த சிந்தையில எடுக்கணும் அப்படின்னா, தேவனுடைய, அதாவது கிறிஸ்துவின் சிந்தையில என்ன பண்ணணும்னு பார்த்தா எடுக்கணும். அப்ப கிறிஸ்துவின் சிந்தையில எடுத்தா தான் நமக்கு எங்க வாய்ப்பு கிடைக்கும். இப்ப நல்லா பாருங்களேன், 1,44,000 பேருங்கிறது ஒரு குவான்டிட்டி இருக்கு இல்லையா? இந்த குவான்டிட்டிக்கு அழைப்புக்குள்ள எத்தனை பேர் வராங்க நீங்க கவுண்டே சொல்ல முடியாது இல்லையா? இந்த அழைப்பு ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை வருஷம் முடிஞ்சிச்சு? இப்போ 2000 வருஷம், ஆல்மோஸ்ட் 2015 வருஷம் வச்சுக்கோ, அப்ராக்சிமேட்டா 2015 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் என்ன கவுண்ட் ஃபில் ஆகல? 1,44,000 பேர் ஃபில் ஆகலைன்னா ஃபில்ட்ரேஷனுடைய தன்மை. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இப்ப எல்லாருமே என்ன லக்க நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? நான் வந்து இல்ல கிளாஸ் சொல்றேன். கிளாஸ்ல வந்து 3 இருக்கு. ஒன்னு வந்து 1,44,000 தோழி வகுப்பு உலக ஜனங்கள். இந்த கிளாஸ்ல நம்ம எதை பார்த்து ஓடிட்டு இருக்கிறோம்?
1,44,000. இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், 1,44,000 பேரா போகணும் அப்படின்னா எந்த சிந்தை இருந்தா போய் சேர முடியும்? கிறிஸ்துவின் சிந்தை இருந்தா தான் போய் சேர முடியும். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறவங்க 1,44,000 பேர் தான். கரெக்ட் தானே? இப்ப மாம்சத்துல, அதாவது கிறிஸ்துனுடைய தலையோடு கூட போய் சேர்றவங்க 1,44,000 பேர்னா சரியா கிறிஸ்துவனுடைய சிந்தை யாருக்குள்ளதான் இருக்கு? 1,44,000 பேருக்குள்ளதான் இருக்கு. அப்ப சிந்தையில கரெக்டா யாரு கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறாங்களோ அந்த கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறவங்க எங்க போய் சேரலாம்? 1,44,000 போய் சேரலாம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் போயிட்டு இருக்கிறோம்? 1,44,000 கிளாஸுக்கு போயிட்டு இருக்கிறோம்னா நமக்குள்ள என்ன சிந்தை இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும். அப்ப நம்ம நல்லா பாக்குறோம். இப்ப இந்த இன்ட்ரோடக்ஷன் எதுக்கு அப்படின்னா, நாம யாரு? கரெக்ட் தானே? இப்ப நாம யாரு? நாம யார் அப்படின்னா தேவனுடைய புத்திரர். தேவனுடைய புத்திரர் ஆகுதற்கு நல்மனசாட்சியின் உடன்படி எடுத்து நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சிந்தையை இந்த உலகத்துல வாழும் போது பிரதிபலிச்சு 1,44,000 பேரா உங்களோடு சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுவதற்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த கிளாஸ் யாருன்னா நாம. நம்மளுடைய அழைப்பினுடைய மேன்மை என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா புரியணும். ஏன் இந்த விஷயத்த முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றோம் அப்படின்னா, நம்ம யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்குள்ள சிந்தனை வருது இல்லையா? அந்த சிந்தனையில வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சரியா தவறான என்ன பண்ணிக்குவோம், ஈஸியா என்ன பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அப்ப நம்ம எங்க கிளாஸுக்கு ஓடி இருக்கிறோம்னா நம்மளை பார்த்து சொல்வார், நீங்க எல்லாம் யாரு? வானத்துக்குரியவர்கள் அப்படின்னு. அப்ப வானத்துக்குரியவர்களுக்குள்ள சிந்தை எப்படி இருக்குன்னா, நீங்க மேலானவைகளை என்ன பண்ணுங்க, நாடுங்க. அப்ப மேலானவைகளை நாடுறோம் அப்படின்னா நம்மளோட சிந்தை யாரோட மேட்ச் ஆகணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மன்னா படிச்சல ரொம்ப அழகா பிரதர் படிச்சார். எப்படி சொன்னார்னா, அவருக்கு நிறைய பிரச்சனை எங்க இந்த உலகத்துல அடிக்கிறாங்க, துப்புறாங்க, அடுத்து என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ எல்லாத்தையும் செய்யறாங்க. ஸ்டில் என்ன பண்ணாராமா? ஏன்? இயேசு கிறிஸ்துனால இந்த உலகத்தையே படைச்ச அவர்னால ஒரு வார்த்தை சொன்ன, அவரே சொல்லுவார், இப்ப நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன்னா எவ்வளவு பேர் வருவாங்க? 12 லேகியோன். அவ்வளவு பேர் தேவன் என்ன பண்ணுவாருன்னா அடுப்பாரு. பட் ஸ்டில் அதெல்லாத்தையும் என்ன பண்ற, அவாய்ட் பண்றேன். ஏன் அவாய்ட் பண்றேன்னா, இப்ப யாருடைய திட்டம் நிறைவேறணும்? தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். இந்த மைண்ட் யாருக்குள்ள வேணும்? நமக்குள்ள வேணும். அப்ப புது சிருஷ்டிகளாகிய நமக்குள்ள என்ன மைண்ட் வேணும்னா, ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயத்தினால யார் மகிமைப்படணும்? தேவன் மகிமைப்படும். இந்த சிந்தை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா 1,44,000 கிளாஸ ஈஸியா எட்டி பிடிக்கலாம். ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்ப இந்த சிந்தையில ஓடிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? இந்த சிந்தையில ஓடிட்டு இருக்கிறவங்களுக்குள்ளதான் என்ன விஷயத்தையும் தேவன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா எலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டம். அப்ப ஏன் இந்த கிளாஸ்க்குள்ள இந்த விஷயத்த தேவன் வைக்கணும்? நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். நான் கேள்வி கேட்டுக்க, நீங்களே நீங்க மாறி பாக்குறீங்க. 1,44,000 தானே? என்ன பண்ணலாம்? நம்ம சரியா வாழ்ந்துட்டு சரியா ஒரு விஷயத்த பண்ணிட்டு போலாமே. எதுக்கு? எலெக்ஷனுங்கிற ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்குள்ள ஒரு எல்டர், டீக்கன் இவங்கெல்லாம் வரணும். இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சபையை போஷிக்கணும், வேலை செய்யணும். இதுலதான பிரச்சனையே வருது. அப்ப எதுக்கு இந்த ப்ராசஸ் தேவன் வச்சிருக்கிறாரு? காது மட்டும் கேட்க மாட்டேங்குது. அறுவடை சத்தியமா இருக்கும். ஓகே, வேற தேவனுடைய திட்டத்துல ஒழுங்கு இருக்கணும். வேற இது நல்லா புரிஞ்சா தானே நாம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு எலெக்ஷனு அப்படிங்கிறது தெரியும். சகோதரி என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாங்கன்னா, பாருங்க, எல்லாத்துக்குமே எதன் மேல ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னா, பாருங்க 1,44,000 மாதிரி எல்லாருமே என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க, எல்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. அப்ப இந்த எல்டர் ஆகணும்னு நினைக்கும் போது அநேக விஷயங்கள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நடக்கும்.
அதனால பாத்தீங்கன்னா தேவன் வச்சிருக்கிறாரு. இது ஒரு பாயிண்ட்ல கரெக்ட் தான். வேற உங்களோட சிந்தையில இருந்து சொல்லுங்க. நம்ம எல்லாருமே கை தூக்க போறோமா இல்லையா? எலெக்ஷன்ல கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். பார்ட்டிசிபேட் பண்ண போற நமக்கு ஏன் எலெக்ஷன் வேணும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். எல்லாத்துக்குமே தேவன் பரிசுத்த ஆவி கொடுத்திருக்காரா இல்லையா? கண்டிப்பா கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்குமே படிச்சா புரியுமா புரியாதா? எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப இந்த தேவனுடைய இந்த ஒரு ஆலயத்துல எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ் வேணுங்கிறது நமக்கு தேவன் சொல்லிக்கிறாரா இல்லையா? கண்டிப்பா தேவன் சொல்லி. ஏன்னா தீமத்தையில படிக்கிறோம், தீத்துல படிக்கிறோம் அப்படின்னா ஏதோ தேவனுடைய திட்டத்துல ஒரு பாயிண்ட் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா வைக்கிறார். அந்த பாயிண்ட்ல நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ் நாமினேஷன் இந்த ஒரு எலெக்ஷனுங்கிற ப்ராசஸே இல்லை. என்னை நீங்க பாத்தீங்கன்னா என்னை மாதிரி ஒரு பெஸ்ட் சகோதரன் யாருமே இல்லை. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நிறைய வெளிப்பாடுகள் என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா தேவன் நான் யாருங்கிறத வேறு பிரித்து காமிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் இருக்கு. அப்ப 1,44,000 பேரை ஓடி இருக்கிற கரெக்ட். அத பிராக்டிக்கலா நம்மளோட லைஃப்ல நம்ம வாழும் போதே ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தேவன் கொடுத்த விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ் டீக்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுல யாருக்கும் பங்கு இருக்கு? எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ் மட்டும்தான் பங்கா அப்படின்னு இல்ல. யாருக்கும் பங்கு இருக்குன்னா சபையாருக்கும் என்ன இருக்கு? பங்கு இருக்கு. இன்னைக்கு சபையாரை குறிச்சும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப எல்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன முக்கியமான வேலை தேவன் கொடுத்திருக்கிறாருன்னா ஒரு சபைய என்ன பண்ணணும் அப்படின்னா சத்தியத்துல போஷிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ்க்கு இருக்கு. ஏன் எல்டர்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கிறோம்னா எல்டர்ஸோட முக்கியமான ரோல் என்னன்னா இந்த எல்டர்ஸ் தான் இந்த எக்லீஷாக்கு என்ன சத்தியம் வேணுமோ அதை என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. பாருங்க, சகோதரர் ரொம்ப அழகா அதுக்கான விஷயத்தை என்ன பண்ணிருக்காரு எழுதிக்காரு, படிக்கலாம். ஏசாயா 40:11 ஆகவே ஒருவர் மேய்ப்பனாக தெரிந்து கொள்ளப்படும் போது மேய்ப்பன் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா எல்டர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கலாம். அவர்தானே பிரதான மேய்ப்பனுக்கு அடையாளமாக இருக்கக்கூடும். மந்தையின் மகா பிரதான மேய்ப்பன் தன்னுடைய சொந்த போஜனத்தை ஏற்ற காலத்தில் அனுப்பவும் புதிதும் பழமையானவைகளையும் அனுப்பும்படியான வாய்க்காலாக அல்லது கருவியாக அவர் இருக்கும்படியாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். அப்ப எல்டர்ஸ் என்னவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க? பர்பஸ் என்ன அப்படின்னா தேவன் ஒரு விஷயத்தை கொடுக்கணும் இல்லையா? இந்த திருப்பூர் எக்லீஷாக்கு கொடுக்கணும் அப்படின்னா யார் மூலியமா கொடுப்பாராமோ அந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்டர் மூலியமா என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய 1,44,000 பேரை ஆகறதுக்கு ஓடிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன விஷயம் வேணும், என்ன விஷயத்தை அவாய்ட் பண்ணணும், எதுல நாம வளரணும் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே யார் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு எல்டர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுப்பாரு. இப்ப இந்த எல்டர் தான் என்ன பண்ண போறாருன்னா நம்மளும் 1,44,000 பேரா போறதுக்கு உதவியா என்ன பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. இவர் தான் யார்கிட்ட சத்தியத்தை வாங்க போறாரு? தேவன்கிட்ட வாங்கி நமக்கு என்ன பண்ண போறாருன்னா பகிர்ந்து கொடுக்க போறாருன்னா இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வேணுமா வேண்டாம்? நான் பர்பஸ் நல்லா கிளியரா சொல்லிட்டேன். இப்ப எல்டர் தான் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் எல்லா புது சிருஷ்டிகளுக்கும் அந்த புது சிருஷ்டி அந்த அனல்லையே இருந்து அந்த புது சிருஷ்டிகள் லக்க அடையணும் அப்படின்னா யார் கொடுக்கக்கூடிய சத்தியம் ரொம்ப முக்கியம்? அந்த எல்டர் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அப்ப அந்த எல்டருக்கு குவாலிஃபிகேஷன் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா. அந்த குவாலிஃபிகேஷன் தான் என்ன படிக்கணும்? இதுல ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. நம்ம ஃபுல்லா படிக்க போறல, ஏதோ ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, அதுக்கான விஷயத்தை பார்க்கலாம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். எனக்கு டஃப் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குற, சரிங்களா? அதையும் சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. நம்ம எல்லாமே 4 வருஷமா படிச்சிருக்கோம் இல்லையா? 4 வருஷமா படிச்சங்காட்டி நான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இதுக்குள்ள போகல. இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் பார்த்தா கொஞ்சம் வேற ரூட் போக போறோம். பட் அதுக்கு முன்னாடி இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா இதை பார்த்துதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்டர் செலக்ட் பண்ண போறோம். எல்டர்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ங்கிறத இந்த ஒரு விஷயங்கள் யார் நமக்கு சொல்லி கொடுத்தது? அப்போஸ்தலர்கள். அப்ப அப்போஸ்தலர்கள் யாரோட கருத்துல இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா தேவனுடைய கருத்துல இருந்து வாங்கி, கிறிஸ்துவனுடைய கருத்துல இருந்து வாங்கி நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இத பார்த்துதான் நம்ம என்ன பண்றோம், யாரு
மூப்பரா இருக்கணும், யாரு இருக்கக்கூடாது. அதாவது நாமினேட் பண்ண எல்லாருமே மூப்பராயிடுறாங்களா அப்படின்னு இல்ல. அப்ப அந்த பிரிவினை வருது இல்லையா, இந்த பிரிவினை எதன் பேஸ்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த குவாலிபிகேஷன்ஸ் தான். அப்ப எனக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கு, சகோதரிக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கு, சகோதரனுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கு. நம்ம எல்லாத்தோட புரிதலும் புது சிருஷ்டியின் சிந்தையில இருந்து பாக்குறோம். பார்த்து என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, இந்த சகோதரன் இந்த எக்லீஷாக்கு மூப்பரா இருந்து வழி நடத்தினா சரியா இருக்கும். டெசிஷன் எடுக்கிறோமா, இந்த டிசிஷன் இதை பார்த்தா எடுக்கிறோம். இதுல ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்க. சரி, நான் குற்றம் சாட்டப்படாதனும் கரெக்டா, ஃபர்ஸ்ட் பிளேம்லெஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்காச்சும் நீங்க பதில் சொல்லித்தாகணும் கண்டிப்பா. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்களேன், பிளேம் சபையார் மேல வருமா மூப்பர் மேல அதிகமா வருமா? இது டஃப் கொஸ்டின். யாரும் பதில் சொல்லுவாங்க, எல்லாம் சிரிக்கிறீங்க, ஆனா அது மட்டும் தெரியுது. யாருக்கு அதிகமா பிளேம் வரும் அப்படின்னா மூப்பருக்கு அதிகமா வரும். ஆனா இது எப்படிப்பட்ட குற்றமா இருக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் மேல சுமத்து, அதாவது சபை நீக்கம் பண்ற அளவுக்கான குற்றமா இருக்கிறது அவர் மேல இருந்துடக்கூடாது. மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா ஜென்ரலா புரிஞ்சு அந்த மாதிரி ஒரு குவாலிபிகேஷன் அவருக்குள்ள என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இருக்கணும் அப்படிங்கிற பார்க்கணும். ஸோ முக்கியமா இந்த குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் பின்னாடி வரக்கூடிய சகோதரர் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, நாமினேஷன் அப்பவும் எலெக்ஷன் அப்பவும் சொல்லுவாங்க அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு எப்படி உள்ள போயிட்டேன் அப்படின்னா, மூப்பருடைய அந்த குவாலிபிகேஷனுக்கு அடுத்து அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ள போறேன். அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ள ஒரு எல்டரா இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சபை என்ன பண்ணுமாமா போஷிக்கணும், இந்த சபை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும், இந்த சபை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கட்டப்படணும். இந்த கட்டப்படணுங்கிற விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? 3 ரோல் இருக்கா எல்டருக்கு? பேசுவாங்க தெரியும், ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க தெரியும். 3வது பாயிண்ட் என்னது? வளர்ச்சி நோக்கி. யாருடைய வளர்ச்சி? சபையாருடைய வளர்ச்சி. இப்ப இந்த சபை என்ன லெவல் இருக்கிறாங்க, இன்னும் சபைக்கு என்ன பண்ணும், என்ன போஷிப்பு கொடுக்கணும், எந்த போஷிப்பை கரெக்டா கொடுத்தா சபை என்ன பண்ணுவாங்க, வளருவாங்கன்னு சொல்லி ஒரு எல்டர் சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல நம்ம அப்பா இல்ல நம்ம அம்மா சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சமைக்கும் போது யாருக்கு பிடிச்சது கொடுப்பாங்க, யாரு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் பிடிக்கும், இத கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா இருப்பாங்க, தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்களே. அதேதான் எல்டர் என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கவங்க இந்த சாப்பாடு கொடுத்தா அதிகமா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வளருவாங்கிற அந்த ஐடென்டிபிகேஷன் யாருக்கு சொல்லி தெரிஞ்சுக்கணும், ஒரு எல்டருக்கு என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து டீக்கன்ஸ். யார் இந்த டீக்கன்ஸ்? இவங்க 2 பேத்துக்கு என்ன வித்தியாசம்? சிம்பிளா சகோதரி சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சபையை போஷிக்கிறவங்க யார் அப்படின்னா எல்டரு. இந்த போஷிக்கும் போது ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். இங்க எக்ஸாம்பிள் சேர் போடணும், மைக் செட் பண்ணணும், பாட்டு பாடணும், எல்லாமே இருக்கு இல்லையா. இந்த ஏர்த்லி விஷயத்த பாக்குறவங்க யாரு அப்படின்னா டீக்கன்ஸ். ஏன்னா இது ஆரம்ப கால சபையில ஏற்படுத்தப்பட்ட விஷயம் தான் இது. ஏன்னா அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எதுல பிரச்சனை வந்துச்சு? சாப்பாட்டுல. விதவைகளை கவனிக்கல என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணாங்க. அப்பதான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போதக சமர்த்தன், அதாவது சபைக்கு போஷிக்கிறவங்க இந்த மாதிரி வேலையை செஞ்சுச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, போஷிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் தனித்தனியா என்ன பண்ணிடலாம், வேலை கொடுத்துடலாம். ஆனா 2 பேருமே யார் கூலிக்காரர்கள்? இந்த சபைக்கும் தேவனுக்கும் ஊழியக்காரர்கள். இதை என்ன பண்ணிடவே கூடாது, மாத்திரவே கூடாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு எல்டரும் சபைக்கு தான் என்ன பண்றாரு, ஊழியம் பண்றாரு. டீக்கனும் யாருக்கு தான் ஊழியம் பண்றாங்க, சபைக்கு தான் ஊழியம் பண்ண. 2 பேருமே யாருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னா இவங்களுக்காக தான் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டோம். இது ஒரு வசனத்தை கூட நம்ம படிச்சிடலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனங்கள். இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிராகோரையும் நிக்கோனரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத் அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள்.
சரி, நம்ம என்ன விஷயத்த பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு எல்டர் டீக்கன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஏன் இதை பார்த்தோம் அப்படின்னா, இவங்க 2 பேருமே யார் ஊழியம் செய்ய போறாங்க அப்படின்னா சபையார் ஊழியம் செய்ய போறாங்க. அப்ப அந்த ஊழியம் செய்யும் போது அவங்களுக்குள்ள குவாலிட்டிஸ்ங்கிற என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேணும், குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கும் பட்சத்துல சரியா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்வாங்க அப்படிங்கிறது. இப்ப இது எல்லாமே தேவன் கொடுத்த விஷயம் தானே. இப்ப இந்த எல்லாத்த விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம், சரியா போயிட்டு இருக்கு. ஆனா எப்ப சரியா போகும் அப்படின்னா, நான் எல்டராவே இருந்தா என்ன இருக்கும், சரியா போகும். ஒருவேளை இந்த வருஷம் என்னைவ எங்க எக்லீஷால எல்டரா செலக்ட் பண்ணல, இப்ப என்ன ஆகும்? நான் புது சிஷ்யனுடைய கேரக்டரா பெர்ஃபெக்டா கடைபிடிச்சுட்டா பிரச்சனையே இல்லை. ஆனா என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன பண்ண விடாது அப்படின்னா, அந்த விஷயத்த சரியா செய்ய என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா விடாது. என்ன விஷயம் அப்படின்னா, பிபிடி வரல வந்துடும். ஏன்னா பவுல் சொல்லுவார், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பாவ சிந்தையிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அப்படின்னா ஏன் செய்ய முடியல? எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவமே என்ன பண்ணுதுன்னா என்னது செய்ய வைக்குது. அப்படிங்கும் போது சரியா இருக்கும்போது எல்லாமே எப்படிதான் இருக்கும், சூப்பரா இருக்கும். வினோத் பாபு மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யாருமே இல்லை அப்படிம்போம். ஆனா அந்த சரி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாறும்போதுதான் என்னுடைய ரியல் ஃபேஸ் என்ன ஆகும், அப்படியே வெளியே வரும். ரியல் ஃபேஸ் வெளியே வந்து எனக்குள்ள என்ன விஷயம் ஒளிஞ்சிருக்குங்கிறது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்கும். சகோதரர் கூட சொல்றாரு, படிச்சிடலாம் பாருங்க. சிலர் எப்பொழுதாவது மூப்பர்களாகவோ அல்லது உதவிக்காரர்களாகவோ பணி செய்ய ஆவலாக இருக்கின்றதையும், இந்த ஊழியத்திற்கென்று அவர்களை தெரிவு செய்யாத பட்சத்தில் அவர்கள் காயப்பட்டதை போன்ற உணர்வை அடைவதை நாம் கண்டறிகிறோம். இந்த விஷயத்தில் மேலானதும் விசாலமானதுமான பார்வையை அவர்களால் அடைய முடிவதில்லை என்பது எப்படிப்பட்ட பரிதாபகரமான நிலை. ஒருவேளை செலக்ட் பண்ணப்படல அப்படின்னா அந்த பிராட் வியூ என்ன பண்ணிக்கிறாங்களாமா, மறந்துட்டு அந்த குறுகிய ஒரு பார்வை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர்றதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இது தேவன் கொடுத்தாரு, தேவன் என்ன பண்றாரு, எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, அமைதியா இருந்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, மாறான விஷயங்கள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். அது எப்படி சொல்றேன்னா, இந்த பாவங்கள் எப்ப அதுக்கான ஒரு தீனி போடப்படும் அப்படின்னா, செலக்ட் பண்ணப்படாத போது அந்த ரியல் இன்னர் கேரக்டர் என்ன ஆகுமாமா, எக்ஸ்போஸ் ஆகும்னா வெளிப்பட ஆரம்பிக்கும். என்னென்ன விஷயங்கள் எனக்குள்ள தேவனுக்கு விரோதமான விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாமே மறைஞ்சிருக்கும். எப்போனா எல்லாம் சரியா இருக்கும் போது. அந்த சரி கொஞ்சம் மாறுது இல்லையா, தேவன் டெஸ்ட் பண்ணுவார் இல்லையா, அந்த டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா குவாலிஃபிகேஷன், அதுல என்ன பண்ணணும், குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும், அப்புறமா என்னென்ன இருக்கும், மதுபான வேற, சண்டை பண்ணாதவன். இப்ப அப்படியே வருது, அடுத்து வாங்க அப்படியே, இழிவான ஆதாயத்தை இச்சியாதவன்.
இதெல்லாம் வருமா வராதா? நீங்க என்னென்ன குவாலிபிகேஷன்ஸ் பார்த்து இந்த எல்டர் செலக்ட் பண்ணீங்களோ அந்த குவாலிபிகேஷனுக்கு ஆப்போசிட்டா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அப்படியே ஒவ்வொன்னு என்ன ஆக ஆரம்பிக்கும், எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்ப இது எக்ஸ்போஸ் ஆகி என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா தான் யாருங்கிறதே மறந்துடுவாங்க. தான் புது சிருஷ்டியோட அழைப்பு எங்க இருக்கு, மேல இருக்கு. இந்த விஷயத்தை நோக்கி தான் நான் ஓடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத மறந்து மாம்ச சிந்தைக்குள்ள எல்லா விஷயமும் என்ன பார்த்தோம்னா எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும். நல்ல கவனிச்சு பாருங்க, தேவனுடைய இந்த ஒரு விஷயத்துல ஒரு பெஸ்ட் கேரக்டர் யாருன்னு சொன்னா தாவீதும் யோனத்தான். இப்ப இங்க ரியலாவே யாருதான் ராஜாவா ஆயிருக்கணும்? யோனத்தான் தான் யாருடைய பையன்? சவுலுடைய பையன். சவுலுடைய பையன் தான் அடுத்த என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ராஜாவா வரணும். ஆனா தேவன் அவரை செலக்ட் பண்ணல. இப்ப யாரை செலக்ட் பண்ணிட்டாரு? தாவீதை செலக்ட் பண்ணிட்டாரு. தாவீதை செலக்ட் பண்ண உடனே யோனத்தான் போய் கத்தி எடுத்து தாவீதை குத்திட்டாரு. கரெக்டா இல்ல? என்ன பண்ணாரு? இதுதான் என்னது சரி. தேவன் என்ன பண்ணுவார்னா சரியான விஷயத்தை செய்வாருன்னு சொல்லிட்டு தாவீது ராஜாவாக என்னென்ன விஷயங்கள் வேணுமோ ஹெல்ப் பண்ணது யாரு? யோனத்தான். சவுல் அவர் கொல்லணும்னு நினைக்கிறாரு, காப்பாத்தினது யாரு? யோனத்தான். அவருக்கு என்னென்ன விஷயங்கள் விரோதமா வருதோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நீக்கினது யாருன்னா யோனத்தான். என்ன ஒரு கேரக்டர்! அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னா அவங்க சரியா யாருடைய பாயிண்ட் புடிச்சுக்கிட்டாங்க. தேவன் என்ன விஷயம் எதிர்பார்க்கிறாருன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இதே யாருக்குள்ள வரணும் அப்படின்னா யார் ஒருத்தர் எல்டரா இருக்கிறாங்க இல்ல டீக்கனா இருக்காங்கனாலும் இது ரெண்டு பேர்த்துக்குமே பொருந்தும். எப்ப செலக்ட் பண்ண பள்ளியோ இது என்ன இருக்கு, தேவன் ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா நடத்துறாருங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து அமைதியா இருக்கிறதா யாருக்கு உண்டான ஒரு கேரக்டர் அப்படின்னா ஒரு புது சிருஷ்டிக்கு உண்டான கேரக்டர். நல்லா பாருங்களேன், நான் எல்டரா இருக்கிறேங்காட்டி தேவன் என்னை 1,44,000 பேர்ல வச்சிருவார். இல்ல ஒரு டீக்கனா இருக்க என்னை 1,44,000 பேர்ல வச்சிருவாரு. கரெக்டா இல்ல? என்ன குவாலிபிகேஷன் 1,44,000க்கு? 1,44,000க்கு என்ன குவாலிபிகேஷன் கேட்கிறேன்? சாந்த குணம் கூட கிறிஸ்துவனுடைய சிந்தை. அப்ப அந்த சிந்தைக்குள்ள இருக்கணும் இல்லையா? இந்த சிந்தை நம்ம மண்ணிக்கு மண்ணால படிச்சோம்ல, என்ன விரோதமா செஞ்சாலும் என்ன ஆகாது, பண்ணாது. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன், மோசேவை யாருதான் செலக்ட் பண்ணாங்க? தேவன் செலக்ட் பண்ணாரு. தேவன் செலக்ட் பண்ணி இந்த ஜனங்கள் நீ தான் என்ன பண்ணும் வழி நடத்தணுங்கிற அந்த ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு, அபிஷேகம் பண்ணாரு, வழி நடத்திட்டு போனாரு. இப்ப யார் உள்ள வந்து பிரச்சனை பண்ணாங்க தெரியுங்களா? கோராகுன்னு ஒருத்தர் வந்தாரு. எதுக்கு வந்தாரு? நீங்க மட்டும்தான் பண்ணுவீங்களா, நாங்களும் என்ன பண்ணுவோம். என்ன நடந்துச்சு? அப்படியே ஆப்போசிட். இதெல்லாம் பவுல் படிச்சத என்ன சொல்றேன்னா இவைகள் எல்லாம் திஷ்டாந்தம்னா இங்க நடந்த மாதிரியே எங்கேயும் நடக்கும் அப்படின்னா நமக்குள்ளேயும் நடக்கும். நம்ம வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற கோசம் தான் அவங்களுடைய வாழ்க்கைய எங்க எழுதி வச்சுட்டாரு? அம்மா பைபிள் எழுதி வச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பைபிள தேவன் யாருக்காக கொடுத்திருக்காரு? உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு. கரெக்டா இல்ல? யாருக்கு? புது சிருஷ்டிகளுக்கு. அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே தேவனுடைய சிந்தையில எழுதும் போது யார் வந்திருப்பாங்க? புது சிருஷ்டிகள் மட்டும்தான் வந்திருப்பாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பைபிளே காப்பாற்றப்பட்ட பல உயிர்கள் போனது எல்லாமே யாருக்காக? எனக்காக. அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா இந்த 1,44,000 தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த 1,44,000 அடையிறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள விஷயம். நமக்குள்ள ஒரு எல்டர் டீக்கனுக்கோசரம் என் விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னா நான் எதை மிஸ் பண்றேன்? 1,44 மிஸ் பண்றேன். அந்த ஒரு சீரியஸ்னஸ் யாருக்கும் என்ன பண்றது இல்லைன்னா இருக்கிறதே இல்லை. நான் இங்க எல்டர் ஆகணும், கரெக்ட், அதனால என்ன ஆயிடும்? டீக்கன் ஆகணும், கரெக்ட், அதனால என்ன ஆயிடும்? 1,44,000 ஒரு வாய்ப்பு கிடைச்சிருமா அப்படின்னு தேவன். நான் பிரதர் பாருங்க, தேவன்கிட்ட போய் நான் எல்டரா இருந்தேன், எனக்கு 1,44,000 ஒரு பாயிண்ட் கொடுங்க. நீ கிறிஸ்துவனுடைய சிந்தையை தரிச்சுக்கிட்டியா? இப்ப இது எல்லாத்தையும் தான் தேவன் பார்த்து என்ன பண்ற கொடுக்குறாரு ஒளிய. எதை பார்த்து கொடுக்கறது இல்லைன்னா எல்ரோ டீக்கனோ பார்த்து என்ன பண்றதுன்னா கொடுக்குற. அப்ப நம்மளோட அழைப்பு மேலான அழைப்பு. இத எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது சரியா இருக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம்.
நம்ம அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எந்த அளவுக்கு சரி செய்ய பண்ணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளோட விஷயங்களை சரியா செய்யும். சரி, இப்ப அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள போறோம். ஒரு எல்டரோ டீக்கனோ இந்த எக்லீஷியால வரணும் அப்படின்னா அவங்களா வந்துடுறாங்களா? இல்ல யார் செலக்ட் பண்ண போடுறா? சபையார் செலக்ட் பண்ணும். அப்ப சபையாருக்கு குவாலிபிகேஷன் ஒண்ணு வேண்டாமா? யார் செலக்ட் பண்றாங்க? சபை தான். இப்ப எல்டருக்கு டீக்கனுக்கு குவாலிபிகேஷன் பார்த்தோமா இருந்துச்சு. சபையாருக்கு வேணுமா வேண்டாமா? என்ன குவாலிபிகேஷன் வேணும்? அவ்வளவுதான், சிம்பிள். குவாலிபிகேஷன் என்னன்னா அவங்க என்னவா இருந்தா போதும், புது சிருஷ்டிங்கிற விஷயத்துக்குள்ள இருந்தா போதும். ஆனா அந்த புது சிருஷ்டிங்கிற விஷயத்துக்குள்ள ரொம்ப முக்கியமா தேவன் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா சுயாதீனத்தை கொடுத்துட்டாரு. இப்ப இந்த சுயாதீனத்தை கொடுத்து நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த சுயாதீனத்தை நீ எப்படி யூஸ் பண்ற, நான் எனக்கு எல்லாம் எப்படி வேணா என்ன பண்ணலாம் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு செலக்ட் பண்றோம் உலகத்துல, ஒரு மெக்கானிக் எங்கிட்ட BMW கார் இருக்குது. இந்த BMW காரை நான் சரி செய்யணும், ஒரு மெக்கானிக் செலக்ட் பண்ணும். எப்படி செலக்ட் பண்ணுவேன்? எத்தனை பேர்த்த கேட்பேன், எத்தனை பேர்த்துக்குள்ளேயே விஷயத்தை கலெக்ட் பண்ணுவேன். எல்லாத்தையும் பார்த்து யாரு பெஸ்ட் மெக்கானிக்கோ அவங்க கிட்ட கொண்டு என்னத்தை கொடுப்பேன், என் காரை கொடுப்பேன். சரி, இந்த சைடு எனக்கு ஒரு பிரச்சனை உடம்புல, டாக்டர்கிட்ட போகணும். கரண்ட் வந்துருச்சா? பேசலாம். ஹலோ, லைட் எரியுது.
சாரி. ஸோ அநேக இன்டரப்ஷன்ஸ் என்னன்னு தெரியல. ஓகே, பாயிண்ட் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய செலெக்ஷன், நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டெசிஷன் வந்து நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா எடுப்போம். அப்போ அந்த பர்சனலாக ஒரு விஷயத்த நம்ம இவ்வளோ தூரம் தேடி ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளை லேக் அண்ட் 44 கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரு எல்டர் செலக்ட் பண்ணும்போதும் சரியான ஒரு டெசிஷனுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கைகளை உயர்த்தணும் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப நம்ம ஒரு 1,44,000 போய் உட்கார்றதும் நம்ம கூட இருக்கிற இன்னொரு சகோதரர் 1,44,000 பேர் கூட உட்கார்றதும் யாருடைய கரங்கள் உயர்ந்தது இருக்கு அப்படின்னா என்னுடைய கரம் உயர்ந்தது இருக்கு. ஏன்னா இப்ப இந்த விஷயத்த நான் என்னுடைய சுயாதீனத்துல எடுத்துட்டேன், தப்பா கை தூக்குறேன் அப்படின்னா இது என்னோட மட்டும் என்ன பண்ண போறது இல்ல, போக போறது கிடையாது. யாரோடவும் சேர போகுதுன்னு பாத்தீங்கன்னா அருகில் உள்ளக்கூடிய சகோதர சகோதரியோடு என்ன பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாதிப்பை ஏற்பட போறது அந்த மைண்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நமக்கு வரணும். அப்ப கை தூக்கும் போது நம்ம ரொம்ப காசியஸா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது சரி, தேவனுடைய பார்வையில இருந்தும் இருக்கு, எல்லாத்துடைய பார்வையில இருந்து இருக்கு, ஸ்பிரிச்சுவல் வியூல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்குன்னு தான் என் கையை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உயரும். அதுதான் சகோதரர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, எப்படிப்பட்ட ஒரு செலக்ஷன் இருக்கணும் அப்படிங்கறத படிச்சிடலாம். தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் நிதானத்துடன் நினைக்கும்படி அடக்கமுடன் தாழ்மையுடன் இருக்க வேண்டும். சபையும் கூட அப்படியாக பெரியவர்களாக இருக்க எண்ணுபவர்களையும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அப்ப என்ன பாயிண்ட் வைக்கிறேன்னா, தானே ஒருத்தர் வந்து நான் என்ன பண்ணணும் இந்த எக்லீஷாக்கு எல்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண கூடாதுங்கிறார், ஏற்றுக்கொள்ள கூடாது. யாரு தேவனுடைய கரத்திலிருந்து வந்தா நான் எடுத்துக்கிறேன்,
அப்படின்னு அந்த தாழ்மையான சிந்தையோடு இருக்கிறாங்களோ அவங்களை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற படிக்கலாம். அதற்கு மாறாக அவர்கள் மூப்பராக இருப்பதற்கோ அல்லது எந்த ஒரு பகுதியிலாவது ஊழியம் செய்வதற்கு தாழ்மை முக்கியமான தகுதிகளில் ஒன்று என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே 2 சகோதரர்கள் ஒரே அளவு தாளந்துகளை உடையவர்கள் போல் காணப்பட்டால் அவர்களில் ஒருவர் முன்னேற வேண்டும் என்ற எதிர்நோக்குடனும் மற்றவர் தாழ்மையுடனும் எளிமையுடனும் இருக்கும்போது ஞானமும் தெளிந்த புத்தியும் என்று அழைக்கப்படுகின்ற தேவ ஆவி ஆண்டவருடைய ஜனங்களுக்கு தாழ்மையுள்ள சகோதரனை அதிக முக்கியமான ஊழிய ஸ்தானத்தில் வைக்க ஆண்டவர் விரும்புவார் என்பதை கற்றுக் கொடுக்கும். ரொம்ப கிளியரா என்ன ஒரு குவாலிபிகேஷன்ஸ் இருக்குதா கூட தாளந்து 2க்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. பட் 2 பேர்த்துக்கும் குவாலிபிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இருந்தா கூட ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன சொல்றேன்னா அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு என்ன இருக்கு, தாழ்மைங்கிற விஷயம் இருக்கு. அந்த தாழ்மை யார் சரியா தரித்து கொள்றாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணப்படுவது சபை என்ன ஆகும் பார்த்தோன்னா சரியான ஒரு வளர்ச்சிக்குள்ள என்ன பார்த்தோன்னா போகும். அப்ப குட் நாட் குட் யாருடைய கரங்கள் உயர்தல் இருக்கு, சபையாருடைய கரங்கள் உயர். அப்ப நமக்கும் பொறுப்பு இருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எலெக்ஷன்ல எல்டர்ஸ் டீக்கன்ஸ் சொல்லிட்டு குவாலிபிகேஷன் பாத்துறோம். கரெக்ட், அது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த சரியான ஒரு சகோதரன் எல்டர் ஆகுறதும் இல்ல ஒரு சரியில்லாத ஒரு சகோதரன் எல்டர் ஆகுறதும் யாருடைய கரம் உயர்தல் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கரம் உயர்தல் இருக்கு. இந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்குள்ளும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எர்த்லி ஃபிளஷ்லி ஸ்பிரிச்சுவலி ஃபிளஷ் இது ரெண்டுமே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். இது 2ல இருந்தும் எதுல நான் முடிவு எடுக்கிறேங்கிறது என்ன பண்ணணும் ரொம்ப 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 முக்கியம். உதாரணத்துக்கு எப்படி முடிவு எடுப்பேன் அப்படின்னா இப்ப என் வீட்டுக்காரம்மா என்ன முடிவு எடுக்குதுன்னா என் ஹஸ்பண்ட் நிக்கிறாரு, அவருக்கு என்ன இல்ல தாளந்து கொஞ்சம் இல்ல, பட் என்ன பண்ணலாம், யார் அவரு என் ஹஸ்பண்ட், அதனால என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கையில உயர்த்துது. சரியா இருக்குமா? இப்ப இவங்களும் யாருதான் புது சிருஷ்டி. அப்ப புது சிருஷ்டி எதைத்தான் பார்க்கணும் அப்படின்னா தேவன் கொடுக்கக்கூடிய சத்தியத்தை பார்க்கணும். இந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நோ, யார் ரொம்ப முக்கியம், தேவன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட் என்னுடைய சகோதரன் இந்த இடத்துல நிக்கிறாரு. இப்ப நான் கை தூக்குறேன், இது ஸ்பிரிச்சுவல் திங்கா இல்ல எர்த்லி திங்கா? இப்ப கேள்வி கேட்டிருக்கிறேன், மாம்சத்திலிருந்து முடிவெடுக்கிறனா இல்ல ஆவியிலிருந்து முடிவெடுக்கிறனா? என் சகோதரன் நான் கை தூக்கியே ஆகணும். இது எதுல இருந்து முடிவெடுக்கிறது? மாம்சத்திலிருந்து. இப்ப அந்த சகோதரனுக்கு எல்லா வித தாளந்தும் இருக்கு, இப்ப நான் கை தூக்குறேன். கரெக்ட். அதே மாதிரி என் அப்பா நிக்கிறாரு, நான் என்ன பண்ணி ஆகணும், கை தூக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என் பிள்ளைங்க இருக்காங்க, எங்க அப்பா. இந்த மாதிரி எந்த விஷயம் முன்ன நின்னாலும் நம்ம முடிவெடுக்கக்கூடிய விஷயம் எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய சகோதரனுக்கு என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன்ஸ் இருக்கணும். அந்த குவாலிபிகேஷன்ஸ் இல்லாம நான் கை தூக்குறேன் அப்படின்னா இது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா என்னுடைய மாம்சத்தினுடைய. எப்படி ஒரு எல்டர் ஆகலைன்னா ஒரு சகோதரன் மாம்சத்திலிருந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவார்னு பார்த்தோமோ அதே மாதிரி நமக்கும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுல என்ன விஷயத்தை எடுக்கிறோங்கிறது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கவனிக்கணும். அதனாலதான் கலாச்சாரம் ரொம்ப கிளியரா சொல்றாரு, இப்ப நான் யார பிரியப்படுத்த, நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே யார பிரியப்படுத்திருக்கு, பக்கத்துல இருக்கிற சகோதரனை பிரியப்படுத்திருக்கு இல்ல, எனக்கு முன்னாடி இருக்கிற சகோதரனை பிரியப்படுத்திருக்கு இல்ல, இந்த சகோதரியை பிரியப்படுத்திருக்கு. அப்ப யார பிரியப்படுத்தணும்? தேவன். அதான் சொல்றாரு, படிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கின்றேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கின்றேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ரொம்ப கிளியரா சொல்றாரு, மனுஷங்களும் இருக்காங்க தேவனும் இருக்காங்க. இது 2 பேத்துல யார பிரியப்படுத்த நான் வேலை செய்யறேன். ஒருவேளை மனுஷங்களை பிரியப்படுத்த வேலை செய்யறேன் அப்படின்னா நான் இன்னும் யாரோட ஊழியக்காரன் கிடையாது, கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன். அதான் முதல்ல பார்த்தோம், யார் 1,44,000 போய் சேர முடியும் அப்படின்னா யாருக்கு கிறிஸ்துவனுடைய சிந்தை இருக்கோ அவங்கதான் போய் சேர முடியும்னா, நான் மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு என் கைகளை உயர்த்துறேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு என்ன வெளிப்பாடுதான் இருக்குன்னு அர்த்தம்னா மாம்சத்தினுடைய வெளிப்பாடுதான் இருக்கு. அடுத்த வசனம் படிச்சோம். 1 பேதுரு 2:16.
சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். அப்ப நம்ம எல்லாத்துக்குமே தேவன் என்ன கொடுத்துட்டாரு? சுயாதீனம் கொடுத்துட்டாரு இல்லையா? இப்ப இந்த சுயாதீனத்தை எப்படி யூஸ் பண்றோம்னு பண்றாரு பாத்துட்டு, ஒருவேளை நல்லா பிராக்டிக்கலா புரியுமா சொன்னா, எனக்கு யாருக்கு கை தூக்கணும் கை தூக்க கூடாதுங்கிறத டெசிஷன் எனக்கு யாராச்சும் சொல்லி கொடுக்கணுமா? இல்ல. நான் யாருக்கு வேணா என்ன பண்ணலாம், கை தூக்கலாம், கை தூக்காமலும் இருக்கலாம். ஆனா கை தூக்குறதும் தூக்காம இருக்கிறதும் என்னுடைய சுயாதீனம். கரெக்ட். இந்த சுயாதீனத்தை எப்படி செய்யறேங்கிறது யாருடைய பார்வையில் இருக்குமாமா? தேவனுடைய பார்வையில். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்டர்ஸ் டீக்கன்ஸ் குவாலிபிகேஷன் கரெக்ட். ஆனா அதுல சரியான ஒரு செலக்ஷன் வரணும் அப்படின்னா, யாரு சரியா கரங்களை உயர்த்தணும் அப்படின்னா சபையார் என்ன பண்ணுமாமா? சரியா கரங்களை உயர்த்தணும். அப்ப கரங்களை உயர்த்தும் போது அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? சுயாதீனம்ங்கிற விஷயம் இருக்கு. ஆனா அந்த சுயாதீனத்தை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய சகோதரனுக்கும் சகோதரிக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு நல்லா தெரியும்? தேவனுக்கு நல்லா தெரியும். இந்த பாயிண்ட் எல்லாத்துக்குள்ள என்ன பண்ணுமாமா? ரொம்ப ஆழமா உள்ள. அப்படி ஆழமா உள்ள இறங்கிருச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட் என்ன படிச்சு பாருங்களேன். we want to make the decision. நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும் ஓட் பண்ணி அப்படின்னா எப்படி எல்லாம் முடிவு எடுப்போம் அப்படின்னா, what scripture teaches about elders and deacons நல்லா கவனிப்போம். எது அப்படின்னா பைபிள் வசனங்கள் ஒரு குவாலிபிகேஷன் என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்கு அதை நல்லா கவனிச்சு பார்த்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட கையங்கள் ஊத்து. ரெண்டாவது பாயிண்ட், எப்படி முன்னாடி இந்த சபையார் அதாவது ஆதிகால அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்கன்னா முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுவோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூணாவது பாயிண்ட் என்னன்னா டீக்கன்னா யாரு, எல்டர்னா யாருங்கிறத டீட்டெயிலா என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவேன். நாலாவது பாயிண்ட் என்ன பண்ணுவேன்னா வாட் குவாலிட்டிஸ் எக்ஸ்பெக்டட், தேவன் என்ன குவாலிட்டிய எதிர்பார்க்கிறாருங்கிற விஷயத்த என்ன பண்ணுவேன்னா சரியா புரிஞ்சுக்குவேன். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குட் அண்ட் பேட் லீடர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த என்ன படிச்சு புரிஞ்சுக்கணும். பார்த்தோம் இல்லையா, தாவீது யோனத்தான் மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்களேன் பைபிள்ல இருந்து. தாவீது யோனத்தான் மாதிரி, ஆனா எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் கேட்கலாம். பவுல் பேதரோட பவுல் பர்னபா. நல்ல யோசனை, பர்னபாக்கு தான் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா பர்னபா யார கூப்பிட்டு வருவா தெரியுங்களா? பவுல் கூப்பிட்டு வந்து நீங்க இந்த இடத்துல பேசுனீங்கன்னா சபைக்கான வளர்ச்சி என்ன இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து பர்னபா என்ன பண்ணா. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, பர்னபா நானும் ஒரு எல்டர் தான், நானும் என்ன பண்றேன் போதிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல என்ன பண்ணல பிரச்சனை பண்ணல, எந்த விஷயத்த என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா மாம்ச சிந்தையில இருந்து பார்க்கல. யார் பேசுனா சபையார்ல 1,44,000 பேரா மாறுவாங்க. இது ரொம்ப முக்கியம். அப்ப யாரை கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா பவுலை கொண்டு வந்து நிறுத்தி அவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் பின்னாடி நிக்கிறார். இந்த குவாலிட்டிஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வரணும். இப்ப பவுலும் 1,44,000 தான், யாரும் 1,44,000 தான், பர்னபாவும் 1,00,000. இதுல எங்காச்சும் வேரியேஷன் இருக்கா அப்படின்னா நல்லா சொல்லலாம். பவுல் எப்படி ஸ்ட்ராங்கா சொன்னாரோ அதே மாதிரி பர்னபாவும் என்ன பண்ணா ஸ்ட்ராங்கா சொன்னார். பாருங்க இன்னொரு பாயிண்ட் கூட படிக்கலாம் அடுத்து. அப்ப நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா சபையை கண்காணிக்கிற எப்படி இருக்குன்னா உண்மையா தேவனுடைய படத்துல விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள என்னென்ன இருக்காது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ணுங்க. ஆகவே கர்த்தர் தாமே சபையை கண்காணிக்கிறார் என்பதை நாம் உண்மையாகவே விசுவாசித்தால் இந்த சபைய தேவன் கண்காணிக்கிறார் சரியா விசுவாசிக்கிறோம். இதுல நடக்கக்கூடிய எல்லா விஷயம் தேவனுடைய மேற்பார்வையில நடக்குதுன்னு விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள எலெக்ஷன் காலங்கள்ல என்ன விஷயம் நடக்காது அப்படிங்கிற படிக்கலாம். பதவிகளுக்காக நாம் பிரச்சாரம் செய்ய மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? நல்லா கவனிச்சு பாருங்க, இது உலகத்துல நடக்குதா இல்லையா? ஏன் உலகத்துல நடக்குது? அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாதான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மைண்டுக்குள்ள வரும். மைண்டுக்குள்ள வந்தாதான் என்ன பண்ணுவாங்க? ஓட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த சபைகளை நடத்துறது சரியா இருக்கும். யார் செலக்ட் பண்ணணும்? தேவன் செலக்ட் பண்ணணும்ல. அப்ப தேவன் செலக்ட் பண்ணுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போய் என்ன பண்ண மாட்டோம்? அந்த விஷயத்த செய்ய மாட்டோம். அடுத்து வாக்குகளை பெறுவதற்காக நாம் போட்டியிடவோ அரசியல் செய்யவோ மாட்டோம். ரெண்டாவது பாயிண்ட் என்னது? நான் அதிக பர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் இந்த விஷயத்தை செய்வேன். கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன்னா புது சிருஷ்டியினுடைய சிந்தையிலிருந்து இந்த வார்த்தைகள் எனக்கு வராது. ஏன் அப்படின்னா புது சிருஷ்டியோட லக்கே என்னதான்? 1,44,000
இங்க எல்டர் டீக்கன் அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இங்க எல்டர் டீக்கன் இருந்தா தான் அங்க 1,44,000 சகோதரர்கள் யாருமே என்ன பண்ண முடியாது, 1,44,000 போகவே முடியாது. அப்ப இந்த சிந்தை ஃபர்ஸ்ட் வேணும். எனக்கு கிடைக்குது கிடைக்கல செகண்டரி. நான் என்னவா இருக்கணும், 1,44,000 ஒருத்தரா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் கிளியரா இருந்துச்சுன்னா எனக்குள்ள இங்க இருக்கக்கூடிய எந்த விஷயமும் என்ன ஆகாதுன்னு பார்த்தா எக்ஸ்போஸ் ஆகாது. மூணாவது, முதன்மை ஆசனங்களை நாம் விரும்ப மாட்டோம். நான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும்னு என்ன பண்ண மாட்டேன், விரும்ப மாட்டேன். எந்த அளவுக்கு தாழ்மையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்மையா இருப்பேன். அடுத்து, உலக தலைவர்களைப் போல நாம் நடந்து கொள்ள மாட்டோம். என்ன மாட்டோம், அந்த உலக தலைவர்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அவங்க எப்படி இந்த டாமினேஷனுக்குள்ள எல்லாம் போவாங்களோ இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குள்ள நான் என்ன பண்ண மாட்டேன்னா போக மாட்டேன். அமைதியா என்ன பண்ணுவேன்னு பார்த்தோன்னா தேவன் கொடுத்தா வாங்க, இல்லையா தேவனுக்காக என்ன பண்றேன்னு பார்த்தோன்னா சத்தியத்தை படிக்கிற, சத்தியத்தின் பிரகாரம் என்ன பண்றேன்னு பார்த்தா எது முக்கியம், எல்ட்ரா இந்த ஊழியம் செய்யறது முக்கியமா இல்ல சத்தியத்தின் பிரகாரம் நடக்கிறது முக்கியமா? சத்தியத்தின் பிரகாரம் நடக்கிறதா ரொம்ப முக்கியம்னா எதுக்கு? அப்புறம் அந்த ஒரு மாம்ச சிந்தைக்குள்ள எல்லாத்தையும் போய் அந்த விஷயத்த கஷ்டப்பட்டு புடிச்சு என்ன ஆக போகுது, எல்ட்ரா ஆயிட்டேன் என்ன ஆகும்? ரியலா சொல்லணும்னா சரியா புரிஞ்சவங்க தேவனுடைய திட்டத்தை எல்ட்ரா ஆகணும்னு சந்தோஷப்படுவாங்க. ஏன் போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை என்ன பண்றேன், அடக்கி ஒடுக்கிறேன். ஏன் பவுல் சொல்றேன்னா எல்லாத்துக்கும் ஈஸி என்னது, பேசுறது, அதன் பிரகாரம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப். அதான் பவுல் சொல்லிட்டாரு, நீங்க பேசுனீங்கன்னா நடக்கணும். அப்ப எல்டர் என்ன பண்ணிட்டாரு, பேசிட்டாருன்னா பேசுறதோட இந்த எக்லீஷியாவோட மொத்த பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா எல்டர் கிட்ட இருக்கும்போது அந்த விஷயம் அவருக்கு எப்படின்னா மிகப்பெரிய ஆக்னி யாருக்கு இருக்குன்னா எல்டர்ஸ். அதான் சகோதரர் ரசல் அவர்கள் சொல்லும் போது இரண்டாம் மரணத்துக்குரிய கிளாஸ்ல அதிகமான வாய்ப்பு யாருக்கு இருக்கு தெரியுங்களா? சபையா இருக்கு. நான் 3 பாயிண்ட் சொல்ல, சபையா இருக்கு இல்ல டீக்கன்ஸ்க்கு, எல்டர்ஸ்க்கு. யாருக்கு அதிகம்? எல்டர்ஸ். அப்ப எல்டர்ஸுக்கு தான் என்ன ஒரு ஆக்னி இருக்கு அப்படின்னா சரியா செய்யல அப்படின்னா அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா செகண்ட் டெத்துக்குடைய கிளாஸ்ல அதிகமா போறதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. நான் 1,44,000 வரேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இப்ப நான் செகண்ட் டெத்துக்குள்ள, அதாவது உலக ஜனங்கள் கூட கிடையாது, செகண்ட் டெத்துக்குள்ள போறதுக்கான ஆக்னி நானே என்ன பண்ணிக்கிறேன், நாம கேட்டு கேட்டு வாங்கிக்கிறேன். எப்போ அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் செய்யும் போது அப்படின்னு சொல்லி பார்க்க. அப்ப அடுத்த பாயிண்ட் சொல்ற பாருங்க, சூசிங் த ராங் சர்வெண்ட் கேன் ஹார்ம் சோல்ஸ். படிக்கலாம் 1 தீமோத்தேயு 5:22 ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ஒருவேளை கை தூக்குறோம் அப்படின்னா அவ்வளவு ஈஸியா லேர்ன் பண்ணிக்கூடாது, தூக்க ரொம்ப கிளியரா தேவனுடைய திட்டத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கை தூக்கும் போதுதான் தேவன் என்ன பண்றாராமா அந்த விஷயத்தை அங்கீகரிக்கிறார் அப்படிங்கறத பார்க்கணும். இந்த வசனம் மட்டும் ஸ்கிப் பண்ற, அடுத்த ஒரு மட்டும் படிச்சு. நீதி பின்பு அன்பு. நாம் அன்பையும் அதன் பூர்ண சற்குணத்தின் கட்டையும் நாடிடும் அதே வேளையில் நம்முடைய சொந்த நடவடிக்கையானது முதலாவதாக பூர்ண நீதியினால் சரிபார்க்கப்பட வேண்டும் மற்றும் பின்னர் அன்பானது கூட்டி வழங்கப்படலாம். உதாரணத்திற்கு தேர்ந்தெடுத்தலின் போது ஏதோ ஒரு சகோதரன் சபையாருக்கான ஏதோ ஓர் ஊழியத்திற்கென அந்த ஊழியத்திற்கு தகுதியற்ற ஒரு சகோதரனை ஞானமற்ற விதத்தில் முன்மொழிந்திடலாம். நாம் அச்சகோதரனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. ஏனெனில் முன்மொழிந்திடுவதற்கும் தனது ஞானமின்மையை வெளிப்படுத்துவதற்குமான சுயாதீனத்தை அச்சகோதரன் உடையவனாக இருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கத்தில் நாம் அவருடைய முன்மொழிதலுக்கு கட்டுப்பட்டுள்ளோம் என்று நாம் எண்ணிவிட வேண்டாம். இந்த விஷயத்தில் கர்த்தருடைய சித்தம் என்னவாக இருக்கின்றது என்று நாம் புரிந்துள்ளதை வாக்கின் மூலம் வெளிப்படுத்திடுவதை முன்மொழியப்பட்ட சகோதரனை அவமதித்திடுவோமோ என்ற அச்சமானது தடை பண்ணிட நாம் அனுமதிக்கவும் கூடாது. மேலும் சபையாரால் வாக்கினால் நிராகரிக்கப்பட்டாரெனில் முன்மொழியப்பட்ட சகோதரன் கோபம் கொள்வதற்கு எந்த உரிமையும் பெற்றிருப்பதில்லை. தன்னை நிராகரிப்பதில் சகோதரர்களால் வெளிப்படுத்தப்பட்டதான தைரியத்தினை அவர் பாராட்டிடவே வேண்டும். இந்த கண்டென்ட்ல என்ன புரிஞ்சிச்சுன்னு மட்டும் சொல்லு.
தமிழ்ல தான் இருக்கு, இங்கிலீஷ்ல இல்ல. இந்த சைடு நீங்க பேசணுங்கிறக்கோசம் தான் இந்த பாயிண்ட கேட்கிறேன். ரைட் சைட்ல இருந்து எனக்கு கொஞ்சம் ஆன்சர் வந்தா சந்தோஷப்படுவேன். இந்த கண்டென்ட்ல என்ன விஷயத்த சகோதரர் சொல்றாரு? ஃபர்ஸ்ட் டைட்டில் ரொம்ப கிளியர். ஃபர்ஸ்ட் என்னதான்? நீதி, அப்புறம் தான் அன்பு. அப்ப நீதியை வெளிப்படுத்தணும் அப்படின்னா எப்படி வெளிப்படுத்தணும்ங்கிற எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் கொடுத்துருக்காரு. ஒருவேளை எக்லீஷால ஒரு சகோதரன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா தெரியாம யாரோ ஒரு சகோதரன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணிட்டார். அவர் நாமினேட் பண்றதுக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. இவர் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை குறை சொல்லவே என்ன பண்ணக்கூடாது, பண்ணிடக்கூடாது. அவர் பண்ணினது பரவாயில்ல. இப்ப நாமினேட் பண்ணிட்டாரு. நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் எதுக்குள்ள வருவாரு? எலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள வருவார். இப்ப இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள வரும்போது நாம எப்படி முடிவு எடுக்கணுங்கிறத எங்க பண்ணிருக்காரு இந்த இடத்த சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல எலெக்ஷன் ப்ராசஸ் வரும்போது அதாவது முன்மொழியப்பட்ட சகோதரனை பேர் சொல்லும் போது அவர் மேல அன்பு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு குவாலிபிகேஷன் இல்லைன்னா கூட நான் கை தூக்குறேன் அப்படின்னா அதுதான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தவறா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க எதை எடுத்து முன்னால வைக்கணுங்கிறாரு? நீதி எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முன்னால வைக்கணும். என்ன நீதி அப்படின்னா ஸ்கிரிப்சர்ஸ் பிரகாரம் இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கை தூக்கலாம் தாராளமா. அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சகோதரன் என்ன பண்ணிடுவாரு? தப்பா நினைச்சுக்குவாரு. சகோதரன் என்ன பண்ணிடுவாரு? சோர்ந்து போயிடுவாரு. அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா கை தூக்கி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா உங்க அன்பை என்ன பண்ணிடக்கூடாது, காமிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தேவன் நம்ம கிட்ட எப்படி கேட்பாருன்னா அந்த நீதியை கடைபிடிக்கிறியான்னு தான் என்ன பண்ணுவோம்னா கேட்பாரு. அப்ப அந்த நீதியை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை அவருக்கு அந்த குவாலிபிகேஷன் இல்லைன்னா நம்ம கை தூக்காம இருக்கிறது உண்மையாலுமே அவர் மேல வச்ச அன்பு. இந்த பாயிண்ட யார் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சபையார் புரிஞ்சுக்கணும். நாமினேட் பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கை தூக்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சௌரியத்துக்கு கை தூக்கணும் அப்படின்னா அது யார்தான் பாதிக்க போகுது? சபையார்தான் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பாதிக்க போகுதுங்க. அப்ப இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்லயே தேவன் நம்ம கிட்ட என்ன பாக்குறாருன்னா இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறாரு. நம்மளுடைய தைரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு என்ன பண்றாராமா டெஸ்ட் பண்றாராம். நாம எந்த அளவுக்கு ஹானஸ்டா நடந்துக்கிறோம், தேவன் கொடுத்த சத்தியத்தை தான் நாம என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா கடைபிடிக்கிறோமா இல்லையாங்கிறத என்ன பண்றோமாமா வெளிப்படுத்துறோமாங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம், எந்த அளவுக்கு பெற்றுக்கொண்ட சத்தியத்தை என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா உண்மையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா குட் கேரக்டர், நல்ல குணலட்சணத்தை என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கறது. அதே மாதிரி எந்த அளவுக்கு சத்தியத்திற்கு உண்மையா இருக்கிறேன் அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு ஜீலா இருக்கிறேன் அப்படிங்கிறது. எந்த விஷயத்தை எதிர்பார்க்கறது இல்லை அப்படின்னா நாம எந்த விதத்திலும் என்ன பண்ணிருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மாம்சீகக்கூடிய விஷயத்துல என்ன பண்ணிருக்கணுமா கட்டப்பட்டிருக்கோமா. அதே மாதிரி நாமளே ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணணும் முடிவெடுக்கிறோமா. அதே மாதிரி உலகத்துக்குரிய காரியங்கள்ல கட்டப்பட்டிருக்குமா. இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காருன்னா எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணக்கூடிய இடமா எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்லீஷா எலெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் தான். அப்ப சரியான ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட், நான் இந்த கேரக்டர்ல எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன், தேவனை எந்த அளவுக்கு பிரியப்படுத்துறேங்கிறத சரியா வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னா எதை பண்ணலாம்? இந்த எக்லீஷா எலெக்ஷன் நம்ம பார்த்தோம்னா பார்க்கலாம். அப்ப எக்லீஷா எலெக்ஷன்ல தேவன் என்ன எதிர்பார்க்கிறேன்னா சத்தியத்தை எல்லாம் கொடுத்துட்டாரு, எல்லா சத்தியத்தையும் வாங்கியாச்சு. எல்லா சத்தியத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ்க்குள்ள எந்த பேர் இருக்கிறாங்க பாக்குறேன். உதாரணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், அடுத்து கடைசி. அப்ப உண்மையுள்ளவர்கள் தான் யாரு? 1,44,000 பேருனா இப்ப எந்த அளவுக்கு நான் உண்மையா இருக்கிறேங்கிறதா எங்க டெஸ்ட் பண்றது. அப்ப சபை அப்ப நான் என்ன கிளாஸ் ஓடிட்டு இருக்கிறேன்? 1,44,000 பேருக்கு ஓடிட்டு இருக்கிறேன்னா நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? என்னுடைய உண்மைத்தன்மை, நான் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறேன். அப்ப மனசு ஒண்ணு சொல்லுது, கை ஒண்ணு சொல்லுது அப்படின்னா என்ன இல்லை, அதுல உண்மை இல்லைன்னு. மனசு என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் கையும் தூக்குது, உண்மை இருக்குன்னு. தேவன் என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் கை இருக்கு. அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட? நீங்க 1,44,000 பேரா வரணுமா? கரெக்ட், உங்களுக்கு அதுதான் வாய்ப்பு கொடுத்துருக்க. ஆனா அந்த வாய்ப்பை நீங்க என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உண்மை உள்ளவர்கிட்ட
மட்டும்தான் இருக்கும். அப்ப இந்த உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா இல்லையாங்கிறத யார் முன்னால செஞ்சு காமிக்க போறோம்? தேவன் முன்னால செஞ்சு. அப்ப எக்லீஷாக்கு குவாலிபிகேஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. என்ன குவாலிபிகேஷன்னா, நான் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவன். அப்ப இங்க சபையார் எல்டர்ஸ்க்கு டீக்கன்ஸ் குவாலிபிகேஷன், ஆமா அது நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா எதை நம்ம கவனிக்கிறதே இல்லை அப்படின்னா, இங்க எக்லீஷாக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரன் கவனிக்கிறதே இல்லை. எதை கவனிக்கணும்னா முக்கியமா இவங்க தான் கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, இவங்க கை தூக்குனதான் யார் எல்டர் ஆவாங்க? அந்த சகோதரன் எல்டர் ஆவார். இவங்க கை தூக்கலைன்னா அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா, எல்டர் ஆக முடியாதுன்னா, ஒரு முக்கியமான பொறுப்பு யார் கரங்கள் இருக்கு? சபையாருடைய கரங்கள். அப்ப சபையாருடைய கரங்கள் உயர்றது தேவன் என்ன பார்ப்பார்னா, நான் எதிர்பார்த்த மாதிரி செய்யறாங்களா அப்படிங்கறது என்ன பண்ணுவான்னா பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு சரியான ஒரு சகோதரன் இந்த இடத்துல இருந்து சபையை வழி நடத்துறதுக்கு முழு சுதந்திரமும் யார் கையில கொடுத்துருக்காருன்னா சபையார் கையில கொடுத்துருக்காங்க. இந்த சபையார் இந்த சுயாதீனத்தை சரியா பயன்படுத்தி அடுத்த ஒரு வருஷம் யார் இந்த எக்லீஷால எல்ட்ராவோ டீக்கனாவோ இந்த ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடிய ஒரு காரியம் யார் கையில் இருக்குன்னா நம்மளுடைய கரங்கள் இருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கலாம், நல்லா உள்வாங்கலாம். வரக்கூடிய சகோதரர் இன்னும் அதிகமான சத்தியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இதை குறிச்சு கொடுப்பாங்க. ஆனா பேஸ் லைன் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறோம். யாருடைய கரம் முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய கரம் முக்கியம், நம்மளுடைய சுயாதீனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சுயாதீனத்தை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மாம்ச பிரகாரம் என்னதுக்கும் வெளிப்படுத்திடக்கூடாது. ஏன்னா அப்படி வெளிப்படுத்துறோம் அப்படின்னா ஸ்டில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், மாம்சத்துலதான் இருக்கிறேங்கிறத தேவன் முன்னாலே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணிக்கிறோம் இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்த்திருக்கோம். சோ நம்மளுடைய விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டு தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உண்மையா இருந்து அந்த 1,44,000 பேர்ல நாமளும் போய் சேரணும். அதுக்குரிய ஒரு ப்ராசஸ்ல எலெக்ஷனும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. எலெக்ஷன்ல நம்மளுடைய கேரக்டர் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துறோம் அப்படிங்கறத மட்டும் நல்லா கவனிச்சு எல்லா காரியங்களும் என்ன பண்ணலாம்னா முடிவெடுக்கலாம். தேவன் தாமே கேட்ட விஷயங்கள் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராங்க. ஆமாம். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் நம்முடைய ஆத்ம பிரயோஜனத்திற்காக தேவன் சகோதரர் வாயிலாக இந்த சத்திய பாடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தூது கொடுத்த சகோதரருக்கும் நன்றியை உங்க அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது இந்த கூட்டத்திற்கு முடிவு பாடலாக பாடல் எண் 43 சேனைகளின் தேவன் இந்த பாடலை அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். Check.
தேவனை மறந்து மண்ணான வாழ்வை ருசித்து சோரம் போனானே சேனைகளின் தேவன் சேனைகளின் தேவன் இந்த ஆராதனைக்கு முடிவாக சகோதரர் ஜான் அவர்கள் ஜெபத்தில் வழிநடத்தும்படியாக சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். வானதி வானங்கள் வீட்டிலிருந்து பூமியின் மனுமக்களை எங்களுக்கும் கண்ணோக்கி பாச ஆசிரியர் அன்பின் பரலோக பிதாவே, ரசகன் இயேசு சும்மா துதியும் சோத்தமாக எடுக்கிறோம்ப்பா. கடந்த காலங்களிலே கண்ணினிமை பாதுகாத்து இந்த நாளையும் கூட விசேஷமாக நாங்கள் சகோதரர்களாக முகமுகமாய் பார்க்கவும் வேதத்துள்ள மகத்துவங்களை குறித்து நாங்கள் தியானிக்கவும் நீர் கொடுத்தான இந்த வெளியேறப்பெற்ற நல்ல வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் இம்மட்டுமாக நீர் ஆசீர்வதிக்கின்ற உடைய மகத்துவங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. விசேஷ விதமாக இந்த நாளையும் கூட நாங்கள் கேட்ட சத்தியங்களை நாங்கள் உள்வாங்கி கொண்டு வரும் நாட்களிலே நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் வேலை செய்ய நீர்தாமை கிருபை வேண்டுமாய் கெஞ்சி மன்னாடுகிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரரும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவையான ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றமாய் கெஞ்சி மன்னாடுகிறோம். பேசின தாசனையும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்னாடுகிறோம். கேட்டதையும் கேட்க மறந்து அனைத்து சித்தமுடைய அல்ல உம்முடைய சித்தத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ரட்சகனை இயேசு தாழ்மை கண்டுகிறோம். ஜீவங்களும் ஜீவனலை பிதாவே, ஆமென்.